வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வக்கீல் கொடுத்த பணத்தை விஜயா பார்வதி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்க. அது ரோகிணி தூக்கிட்டு போனது தெரியாம பார்வதி பணத்தை எடுக்க வர்றாங்க. பணத்தை காணோன்னு உடனே பதறி போன விஜயா தேடி பார்க்கறாங்க. ஐயோ, அவங்க வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், இரு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க விஜயா. ரதியோட அம்மா கிட்ட வர்ற விஜயா, பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வச்சிருந்தேன். அத பார்வதி ஏதோ செலவுக்கு எடுத்துட்டாளாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்ப இந்த புடவைய எடுத்துட்டு போயிருங்க. நான் சொல்லும்போது ரதி கிட்ட குடுத்து விடுங்க. நான் பணத்த குடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு விஜயா சொல்ல, பரவாயில்லைங்க, புடவை இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ரதியோட அம்மா சொல்ல, இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நான் காசு குடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவைங்கள தன் கையாலேயே உள்ளர எடுத்து வைக்கிற விஜயா. ரதி, மழை வர போகுது. குழந்தைங்கள எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்ல, சரிங்க மாஸ்டருங்கிறாங்க ரதி. வரேங்கன்னு சொல்லிட்டு ரதியோட அம்மாவும் வரேங்க மாஸ்டர்னு ரதி அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதும் விஜயா, என்ன நான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்ற? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் என்ன செலவு பண்ணேன்னு பார்வதி கேக்குறாங்க. வேற என்ன செய்ய சொல்ற? உன்கிட்ட தானே கொடுத்தேன், நீ வேற எதுக்காவது செலவு பண்ணிட்டியா அப்படின்னு விஜயா கேட்க, நான் ஏன் எடுக்க போறேன், எனக்கு என்ன செலவு இருக்கு அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. நீயும் எடுக்கலன்னா அப்ப அந்த பணம் திருட்டு போயிருச்சா அப்படின்னு விஜயா கேட்க, அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்வதி. வா நம்ம மேல போய் தேடி பார்க்கலாம் வான்னு விஜயா நடக்க பின்னாடியே பார்வதியும் போறாங்க. நீ இங்கதானே வச்சேன்னு அந்த வார்ட்ரோப்ல இருக்க துணியெல்லாம் கீழே இழுத்து போட்டு தேடிட்டு இருக்காங்க விஜயா. சட்டுன்னு ஞாபகம் வந்தவங்கள, உன் நகையெல்லாம் இருக்கான்னு பாருங்கிறாங்க. பார்வதி ஜுவல் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க, நகையெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இருக்கா அப்படின்னு விஜயா கேட்க, இதோ இருக்கு பாரு, நான் உங்க கையில ஒரு பாக்ஸ குடுக்குறாங்க. ஆ இருக்கே, எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லி நகையெல்லாம் எடுத்து காட்டுற பார்வதி ஒரு பைய எடுத்து அதுல இருக்க பணத்தையும் எடுக்கிறாங்க. இதோ பணம் கூட அப்படியே தான் இருக்கு அப்படின்னு பார்வதி காட்ட, அப்ப ஏன் பணம் மட்டும் எங்க போச்சு அப்படின்னு விஜய யோசனையா கேக்குறாங்க. நம்ம 2 பேர் மட்டும்தானே இங்க இருக்கோம் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த பக்கம் வரவே இல்ல. காலையில இருந்து நான் அவங்க கூட தானே இருக்கேன். யார் இந்த பக்கம் வந்தா, வேற யார் வந்தா அப்படின்னு விஜயா கேட்க, நம்ம வீட்ல நம்மள தாண்டி யார் வரப்போறா அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயா யோசிக்கிறாங்க. அது எப்படி என் பணம் மட்டும் திருட்டு போச்சு அப்படின்னு விஜயா கேட்க, அநியாயமா சம்பாதிச்ச பணம் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போலன்னு பார்வதி சொல்ல, வாய மூடு, எனக்கு என் பணம் எங்க போச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க விஜயா. இனிமே வீட்ல சிசிடிவி தான் வைக்கணும். வேற யாரும் இங்க வரலையே விஜயா அப்படின்னு பார்வதி சொல்ல, ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க விஜயா. டக்குன்னு ஏதோ ஞாபகம் வந்தவங்களா, பார்வதி அப்படின்னு கத்த, என்ன விஜயான்னு பதறி அடிச்சு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. மீனா வந்து துணியை மடிச்சிட்டு போனால அப்படின்னு விஜயா கேட்க, அதுக்கு அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. அவ எடுத்திருந்தான்னு விஜயா சொல்ல, விஜயா அவ உன் மருமக, என்ன பேசுற நீ அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. அவ குடும்பமே திருட்டு குடும்பம் தான், அவ தான் எடுத்திருக்கான்னு உறுதியா சொல்றாங்க விஜயா. மீனாவை போய் சந்தேகப்படாத, அவ பூவுக்கே காசு வாங்கல, நான் தான் வலுக்கட்டாயமா கொடுத்து அனுப்பிச்சேங்கிறாங்க பார்வதி. அதை எப்படி அவ வாங்குவா, அதான் பெரிய காசா எடுத்துட்டால. 5 லட்சம் ரூபாய் தம்பிய காப்பாத்துறதுக்காக செலவு பண்ணியிருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல, அதுல 2 லட்சம் தானே இங்க வந்ததுங்கிறாங்க பார்வதி. அது அவளுக்கு தெரியாதுல்ல. அந்த 5 லட்சத்தை கடன் வாங்கியிருப்பா, அதை சரி பண்ண இந்த 2 லட்சத்தை பார்த்ததும் கைய வச்சுட்டா அப்படின்னு விஜயாவா ஒரு கதையை பில்ட் பண்றாங்க. இல்ல விஜயா, மீனா ரொம்ப நேர்மையான பொண்ணு, கண்டிப்பா அப்படி பணத்தை எடுக்கிறவ இல்லன்னு உறுதியா சொல்றாங்க பார்வதி. அவள பத்தி உனக்கு தெரியாது, கண்டிப்பா அவ தான் எடுத்திருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல, பணம் இங்க இருக்கிறது மீனாவுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க பார்வதி. அந்த வக்கீல் முத்துகிட்ட பணம் எனக்கு கொடுத்தத சொல்லியிருப்பான், அவன் இவள அனுப்பி காசை எடுத்துட்டான் அப்படின்னு விஜயா சொல்ல, மீனாவை நான் தான் இங்க வர சொன்னேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. நீ போன் பண்ணத அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா நீ பணம் வாங்குனது முத்துவுக்கு தெரிஞ்சா அண்ணன்கிட்ட சொல்லியிருப்பானேன்னு பார்வதி கேக்குறாங்க. இல்ல, இப்ப பணம் கிடைச்சா போதும்னு எடுத்திருக்கா. நீ அந்த பூ கட்டுறவளுக்கு போன் பண்ணி பணம் எங்க இருக்குன்னு கேளு, உடனே இங்க வர சொல்லுங்கிறாங்க விஜயா. இதோ பாரு விஜயா, நான் அவகிட்ட அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். மீனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, நான் அவளை அந்த மாதிரி கேட்கவே மாட்டேங்கிறாங்க பார்வதி. ஐயோ, நீ இருக்கியே, சரி விடு, நானே அங்க போறேன், உனக்கு மிஸ் கால் கொடுக்கறேன், நீ எனக்கு மறுபடியும் கால் பண்ணு, அது போதுங்கிறாங்க விஜயா. என்ன செய்ய போற, அவசரப்படாதன்னு பார்வதி சொல்ல, நான் சொன்னதை மட்டும் நீ செய், எனக்கு என் பணம் வரணும் அப்படிங்கிற விஜயா வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வர்ற மீனா உலர முத்துவ பார்த்தோன்னு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. என்ன வீட்ல தான் இருக்கீங்களா, சவாரிக்கு போகலையான்னு கேட்க, இனிமே தான் போகணுங்கிறாரு முத்து. சவாரி எதுவும் வரல, நீ பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியான்னு அவரு கேட்க, பூவெல்லாம் கொடுத்துட்டேங்க, 2 3 இடத்துக்கு போனேன்,
அப்படியே பார்வதி ஆண்டி வீட்டுக்கும் போய் பூ கொடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டீங்களான்னு மீனா கேட்க, நீ சமைச்சு வச்சுட்டு தானே போன. நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு முத்து. அப்புறம் ஒரு மண்டபத்துக்கு போனேன். சின்ன மண்டபம் தான். அங்க ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போகுதாம். அதுக்கு பூ மாலைக்கெல்லாம் எவ்வளவு ஆகும்னு கேட்டாங்க. அப்படின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, எவ்வளவு சொன்னேன்னு ஆர்வமா கேக்குறாரு முத்து. நான் சும்மா வாய்க்கணக்கா 1,20,000 சொல்லியிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, கம்மியா எதுவும் சொல்லியிருக்க போறேங்கிறாரு முத்து. இல்லங்க, அதெல்லாம் பூ விஷயத்துல நான் கணக்கா கரெக்டா சொல்லிருவேங்கிறாங்க மீனா. பரவாயில்லையே, கணக்கெல்லாம் உனக்கு நல்லா வருதே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. டேய், மீனாவை பத்தி என்ன நினைச்ச? ஸ்கூல்லயே படிக்கும்போது நல்லா படிச்சவ. மத்தவங்க மாதிரி வசதி இருந்து படிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, பெரிய ஆளா வந்திருப்பாங்கிறாரு அண்ணாமலை. ரொம்ப நன்றி மாமா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறாங்க மீனா. ஏங்க, இந்த 1,20,000 முதல்லயே முழுசா நம்ம கிட்ட தரமாட்டாங்களா? நாம வேலையெல்லாம் ஆரம்பிச்சு முடியிற டயத்துல தான் கொடுப்பாங்களா? அது வரைக்கும் நம்ம சொந்த காசு தான் ரொட்டேஷன்ல போடணுமா? அப்படின்னு மீனா சொல்ல, யோசிக்கிற முத்து. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ ஓகே சொல்லிடு. பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, பணத்தை பத்தி கவலை இல்லைங்க, அதை எப்படியாவது பாத்துக்கலாம். ஆனா வர்ற சான்ஸ விடக்கூடாதுன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இத கேட்டுக்கிட்டே வர்ற விஜயா செருப்பு கழட்டிட்டு உள்ளர வர்றாங்க. ஆர்டரு நல்லபடியா பண்றோம். அப்புறம் அவங்க கிட்ட நீ என்னென்ன டீடைல்ஸ் எல்லாங்கிறத வாங்கிக்கோ அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மீனா, காஃபி கொண்டு வா அப்படிங்கிற விஜயா வந்து சோஃபால உட்கார வர்றாங்க. அவளே இப்பதான் வந்தா. நீயே போய் போட்டு குடிக்க மாட்டியான்னு அண்ணாமலை கேட்க, இல்ல மாமா பரவாயில்ல, நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கும் போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க மீனா. ஏங்க, அவளுக்கு சமைக்கிறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? அடிக்கடி வெளியெல்ல ஓடுறான்னு விஜயா சொல்றாங்க. அத்தை, நான் வேலை விஷயமா தானே வெளியே போறேங்கிறாங்க மீனா. மீனாவோட கைய புடிச்சு தடுக்கிற முத்து, விடு மீனா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ இன்னும் எவ்வளவு வேணா ஆர்டர் எடு, தைரியமா பண்ணு. நான் பாத்துக்கிறேன், நாமளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, கண்டிப்பா நாம முன்னேறி வருவோம். எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் காஃபி எடுத்துட்டு வரேங்கன்னு சொல்லி மீனா கிச்சனுக்கு போறாங்க. எப்படி ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி படு டென்ஷனா உட்கார்ந்து இருக்கிற விஜயா பார்வதிக்கு கூப்பிடுறாங்க. செல் அடிக்காத கையில எடுக்கிற பார்வதி, ஐயோ விஜயா, இவ வேற மிஸ் கால் குடுக்கறா. நான் வேற திரும்பி கால் பண்ணணுமா? என்ன ஐடியா வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முத்து அவங்க அப்பா கிட்ட ஜாலியா ஏதோ பேசிட்டு இருக்காரு. அத்தை அப்படின்னு காஃபியை கொண்டு வந்து நீட்டுறாங்க மீனா. சர்க்கரை எல்லாம் சரியா போட்டிருக்கியான்னு சொல்லிக்கிட்டே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அளவா தான் போட்டிருக்கேங்கிறாங்க மீனா. அளவா ஏன் போட்ட, எனக்கு என்ன சர்க்கரை வியாதியா அப்படின்னு விஜயா கேட்க, இந்த வயசுல சர்க்கரைய கட் பண்ணாதான் சர்க்கரை வியாதி வராம இருக்குங்கிறாரு முத்து. அப்பா அது பாருப்பான்னு டிவில எதையோ காட்டிட்டு இருக்காரு முத்து. விஜயாவோட மொபைல் ரிங் ஆகுது. சொல்லு பார்வதின்னு எடுத்தவங்க காதுல வைக்க, அவங்க பின்னாடி மனோஜும் ரோஹிணியும் வந்து நிக்கிறாங்க. என்னத்த சொல்றது, நீதானே போன் பண்ண சொன்னங்கிறாங்க பார்வதி. பார்வதி, என்ன சொல்ற? பீரோல இருந்த பணத்தை காணோமா? 2,00,000 காணோமா? என்ன சொல்ற பார்வதி அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியை காட்டிட்டு எழுந்து நிக்கிறாங்க விஜயா. மீனாவும் காஃபி ட்ரேய கிச்சன்ல வச்சுட்டு அங்க வந்துடுறாங்க. நான் எங்க சொல்றேன், நீயா தான் சொல்றேங்கிறாங்க பார்வதி. எப்படி பார்வதி, உன் நகையெல்லாம் இருக்கு, துணி எல்லாம் இருக்கு, தனியா இருந்த 2,00,000 மட்டும் காணோமா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. பின்னாடி நிக்கிற ரோஹிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசுறத பார்த்தா ஏதோ டிராமா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. என்னால நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம்? 2,00,000 ரூபாய்னா என்ன சாதாரணமா பார்வதி? உன் பையன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புன பணம் அப்படின்னு விஜயா சத்தமா சொல்ல, ஓம் பணத்தை ஏன் பணம்னு ஏன் அழுத்தி அழுத்தி சொல்ற, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பார்வதி சொல்ல, பின்ன உனக்கு கஷ்டமா தானே இருக்கும், அதையே நீ வீட்ல வச்ச, அதுவும் பீரோல வச்சிருக்க, பூட்டி வச்சியா இல்லையான்னு பார்வதி கேட்க, விஜயா இப்ப நான் ஏதாவது பேசணுமா என்ன அப்படின்னு பார்வதி கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத, தைரியமா இருந்துக்கோ, பீரோலயே சாவி வச்சிருந்தியா, புதுசா யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா, நல்லா யோசி. ஓ ஆமால, மீனா பூ குடுக்க வந்தால அப்படின்னு விஜயா போன்ல சொல்லிட்டு இருக்க. மீனாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இத கேட்டுட்டு இருக்க ரோஹிணி, ஓ அப்ப இது மீனா பக்கம் திரும்பும் போல இருக்கே, அதுவும் நமக்கு நல்லது தானே நினைச்சுக்கிறாங்க. ஆமா, மீனா பூ குடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க. ஹாய், என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சீரியஸா இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஸ்ருதியும் ரவியும் உள்ளர வர்றாங்க. பார்வதி ஆண்டி வீட்ல பணத்தை காணோமா, அதான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்கங்கிறாங்க மனோஜ். ஆமால, மீனா பூ கொடுத்ததுக்கு அப்புறம் மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வந்து மடிச்சு அந்த ரூம்ல தானே வச்சா, அப்ப நீயும் நானும் கீழே தானே இருந்தோம். சரி, அதுக்கு என்ன இப்ப? ஏய் என்ன பார்வதி, நீ மீனா மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே போக மீனா அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. டென்ஷன் ஆகுற அண்ணாமலை எழுந்து, விஜயா நிறுத்துறியா, நீ என்ன பேச்சு பேசுறங்கிறாரு. இருங்க இருங்க,
பார்வதி தான் பேசிட்டு இருக்கா. நீ சொல்லு பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா நான் எங்க சொன்னேன், என்னையே இழுத்து விடுறாங்கறாங்க. பாரு பார்வதி, அவ பூ குடுக்க தானே வந்தா, நீ இப்படி நினைச்சா எப்படி? ஓ, அவள தவிர வேற யாரும் வரலங்கிறியா? அவ மட்டும்தான் ரூமுக்குள்ள வந்திருக்கா அப்படிதானே? அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே இருக்க மீனா ரொம்ப தவிப்போட முத்துவ பாக்குறாங்க. பட்டுன்னு விஜயா பக்கத்துல வர்ற முத்து அவங்க கையில இருக்க மொபைல வாங்குறாரு. விஜயா டேய் டேய்னு பதற, ஹலோ அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மீனாவை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு முத்து கோபமா கேட்க, இல்ல முத்து அது வந்துன்னு தடுமாறுறாங்க பார்வதி. என்ன இல்ல இல்லன்னுட்டு சொல்லுங்க, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு முத்து வேகமா கேட்க, இல்ல முத்து பணத்தை காணோம்னு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க. பணத்தை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் மீனாவை சந்தேகப்படுறீங்களா நீங்க? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா அத்தை? மீனா அப்படிலாம் பண்றவளா? அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவ கிடையாது மீனா. உங்களுக்கு பணத்தை காணோம்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாங்க வர்றோம் வைங்கன்னு முத்து போனை வச்சிடுறாரு. திருட்டு ரோஹிணி அப்படியே 2 ஸ்டெப் தள்ளி வந்து ஐயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோன்னு பயத்துல நிக்குது. மீனா அழுதுட்டு இருக்காங்க. முத்து பார்வதி ஆண்டி என்னடா சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு வர்றாரு ரவி. அவங்க சொன்ன மாதிரி தெரியலடா, இங்க இருக்கவங்க தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்கங்கிறாரு முத்து. மீனா நீ ஏமா அழுவுற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அவங்க மேல பிளேம் பண்றாங்கல்ல அங்கிள், அதனாலதான் அழுவுறாங்கங்கிறாங்க ஸ்ருதி. விஜயா என்ன இதெல்லாம் அண்ணாமலை கேட்க, என்ன கேட்டா? எனக்கு என்னங்க தெரியும், இவ தான் அங்க வந்தா பூ கொடுத்துட்டு துணியை மடிச்சு ரூம்ல வச்சுட்டு போனா. அதான் பார்வதிக்கு இவ மேல டவுட்டு. இதுல என்னங்க தப்பு இருக்குன்னு விஜயா கேக்குறாங்க. தப்புதான், பார்வதியத்தை எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு முத்து பயங்கர கோவமா விஜயாவை பார்த்து கேட்க, விஜயா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. மாமா எந்த தப்புன்னு இருந்தாலும் அதை நான் தான் செஞ்சேன்னு ஆகுமா? நான் ஏன் மாமா அவங்க பணத்தை எடுக்க போறேன் அப்படின்னு மீனா கேட்க, கேட்டுச்சா? மீனா எத்தனையோ வீட்ல பூ கொண்டு போய் போடுறா, அதே மாதிரி பார்வதி வீட்லயும் கொண்டு போய் போடுறா. உடனே அவ பணம் எடுத்துட்டான்னு பழி போடுறதான்னு கேக்குறாரு அண்ணாமலையும் கோவமா. இதோ பாருங்க, பார்வதி சொல்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா இவ குடும்பமே அப்படிதானே அப்படின்னு விஜயா சொல்ல தவிப்போட மீனா பாத்துட்டு இருக்காங்க. ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு மனோஜ். அவ தம்பி எங்கிட்டயே திருடினவன் தானே, அதனாலதான் அவ இவ்வளவு சந்தேகப்படுறா அப்படின்னு விஜயா சொல்ல கோவமாகற முத்து, அப்பா போதும்பா, இதுக்கு மேல ஓவரா பேச வேணாம்னு சொல்லுப்பாங்கிறாரு முத்து. ஏங்க நான் எதுவும் தப்பா பேசலங்க, நடந்த விஷயத்த சொன்னேன், அவங்க குடும்பம் அப்படிதானே அப்படின்னு விஜயா சொல்ல மீனா அழுதுகிட்டே தவிப்போட பாக்குறாங்க. அப்பா அப்படிலாம் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே நல்லவங்களாப்பா? மண்டபத்துல ஒரு குடும்பத்தையே அழ வச்சுட்டு போனா, உன் காசை தூக்கிட்டு ஓடுனா, இதோ நிக்கிறான் பாரு இவன், இவன் நல்லவனா? சரி அதை விடு. அம்மா கிட்ட இருந்த மீனாவோட நகை எப்படி கவரிங்கா மாறுச்சு? அதை யாரு மாத்துனா? அம்மாவும் இவனும் சேர்ந்துதானே மாத்துனாங்க. அது திருட்டு புத்தி இல்லையா? அப்ப இந்த குடும்பத்தை என்ன சொல்றதுன்னு முத்து பாயிண்டா கேட்க விஜயா வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. மனோஜும் ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாம வாய மூடிக்கிறாரு. இத ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க திருட்டு ரோஹிணி. ஆன்ட்டி, மீனா தினமும் பூ குடுக்கறதுக்கு தானே அந்த வீட்டுக்கு போறாங்க, அதுக்காக அவங்க மேல இப்படி ஒரு பழிய போடுவீங்களா? அவங்களும் நானும் பேசிக்கிறது இல்லதான், ஆனாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒருத்தங்க மேல அவ்வளவு ஈஸியெல்லாம் பழிய சொல்லிடக்கூடாது ஆன்ட்டி அப்படின்னு ஸ்ருதி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதானேங்கிற ரவி. அம்மா, அங்கதான் சில பசங்க டான்ஸ் கத்துக்க வர்றாங்கல்ல, அவங்க மேலெல்லாம் சந்தேகம் வரலையான்னு ரவி கேக்குறாரு. டேய், அவங்க கலைய கத்துக்க வர்றாங்கடா, கலை மேல ஆர்வம் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் திருட மாட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்பா இது என்னப்பா கதையா இருக்கு, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு. அம்மா வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்க, ஆனா அண்ணி மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்குன்னு ரவி கேக்குறாரு. அதுதான்டா உங்க அம்மாவோட புத்தியே, முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்புவா, ஆனா மீனா மேல நம்பிக்கை வராது அவளுக்கு. ஏன் விஜயா, உனக்கு ஆகாத மருமகள்னா என்ன வேணான்னு சொல்லான்னு அர்த்தமா அப்படின்னு அண்ணாமலை நல்லா கேட்டு விடுறாரு. ஏங்க நானாங்க சொன்னேன், பார்வதி பணத்தை காணோம்னு அழுவுறா, என்ன நம்பி டான்ஸ் ஸ்கூல் நடத்துறதுக்கு இடத்த கொடுத்திருக்கா. எனக்கு 30 வருஷத்து ஃப்ரெண்டு அவ. இப்ப எப்படி நான் அவ முகத்துல முழிப்பேன்? அப்படி ஏதாவது பணத்தை எடுத்திருந்தா அவள குடுக்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வந்துருது. மீனா கதறி அழ ஆரம்பிக்க முத்து அவங்க பக்கத்துல போய் புடிச்சுக்கிறாங்க. என்ன எடுத்திருந்தா குடுக்க சொல்ற, கொஞ்சமாவது அறிவோட பேசுறியா நீ? நீ ஒரு வார்த்தை சொன்னதுக்காக போட்டிருந்த நகைய கூட கழட்டி உங்ககிட்ட குடுத்துட்டா. என்னைக்கு முத்து வாங்கி குடுக்கறானா அன்னைக்குதான் போட்டுக்குவேன்னு கழுத்துல தாலி போடாம இருக்கிறா. அந்த நகையெல்லாம் கொண்டு போய் இவன் தான் வித்தான். அப்ப கூட அவ அத பெருசா எடுத்துக்கல. அவள பத்தி நீ என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோவமா சத்தம் போடுறாரு. உடனே விஜயாவும் அழுகுற மாதிரி, ஏங்க இவ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் பணம் காணாம போச்சு, எனக்கு தெரியாதுங்க, இவளும் முத்துவும் தான் அந்த பணத்துக்கு பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏங்க பாருங்கன்னு ஏங்கி அழறாங்க மீனா. என்னது,
எதுக்கு அவங்க பொறுப்பேத்துக்கணும்? என்ன ஏதுன்னே தெரியாம அவங்க தான் பணத்த தரணும்னு சொல்ற? அப்படின்னு அண்ணாமலை கேட்க, விஜயாவால சொல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, ஐயோ! நான் வேற என்னங்க சொல்ல முடியும்? ஐயையோ! அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுட்டு அழவே ஆரம்பிச்சுடுறாங்க விஜயா. அம்மா நீங்க ஏம்மா அழறீங்கன்னு பதறி போய் மனோஜ் பக்கத்துல வர்றாரு. வேற என்னடா நான் பண்றது? பார்வதி கிட்ட நான் இப்ப அவமானப்பட்டு நிக்கிறேன். 2 பெரிய குடும்பத்து மருமகள்ங்க இந்த வீட்ல தான் இருக்காங்க. அந்த பெருமைய விட இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த இவளால என்னதான் எனக்கு அவமானம் தான் இருக்கு. ஐயோ கடவுளேன்னு அழுது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்காங்க விஜயா. ஏங்க ஒழுங்கா பணத்த குடுக்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே சொல்ல, இங்க பாருங்க உண்மையிலேயே பணத்த காணோமா இல்ல நீங்க புதுசா ஏதாவது கதை சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. எங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சுக்குவீங்களா அப்படின்னு முத்து கேட்க, அது அது வந்துன்னு தடுமாறுறாங்க விஜயா. இப்ப என்ன விஜயா அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகணும். ஏற்கனவே அப்படி சொல்லி தானே பார்வதி வீட்ல போய் உட்கார்ந்த. இப்ப அதுக்கு தான் பழி போடுறேன்னு பயங்கர கோவமா கேக்குறாரு அண்ணாமலை. இல்லங்க அவ வந்ததுக்கு அப்புறம் தான் பணத்த காணோம். பணத்துக்கு சொந்தக்காரி கேட்க மாட்டாளா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. டேய் என்ன சொன்னாலும் அது நடக்க போறது கிடையாது. ஒன்னு தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ணனாலும் சரி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் இந்த வீட்ல தான் இருப்பாங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா இந்த அண்ணாமலையோட உயிரும் போயிருக்கணும் அப்படின்னு விஜயா கிட்ட அண்ணாமலை கோவமா சொல்ல, விஜயாவுக்கு ஒரே அதிர்ச்சி. முத்து ஓடி வந்து அப்பாவை ஒரு பக்கம் புடிச்சுக்கிறாரு, ரவி ஒரு பக்கம் புடிச்சுக்கிறாங்க. என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? யாரும் எங்கேயும் போறது இல்லப்பா, நீ விடுப்பா விடுப்பா அப்படின்னு அப்பாவை கன்சோல் பண்றாரு முத்து. விட்டுட்டு மீனா கிட்ட போய், மீனா நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? அவங்க சொன்னா அது உண்மையாயிடுமா? இதை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு மீனாவை கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. விஜயா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. திருட்டு முழி முழிச்சிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து பீனாவை மாடிக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அங்கேயும் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. முத்து கொஞ்சம் கோவமா, நான் தான் உன்னை அழ வேணான்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு அவரு கோவமா கேட்க, ஏழைங்களா பொறுக்கிறதுக்கு பொறுக்காமயே இருந்துடலாங்க. இந்த திருட்டு பட்டம்லாம் சுமக்க வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல, இப்ப அவங்க சொன்னாங்கன்னா அது உண்மையாயிடுமா? யாரு என்ன வேணா சொல்லலாம், ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அப்பா கூட சொன்னாருல்ல, மீனா எந்த காலத்துலயும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டான்னு. எல்லாத்துக்கும் மேல நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? யார் யாரோ கோடி கணக்குல திருடுறாங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க அவங்க எல்லாம். நான் பூ விக்கிறப்ப கூட 1 ரூபாய கூட நியாயமான விலையை தாண்டி வாங்குறது இல்ல. நாம உழைக்கிற காசு மட்டும் தான் நம்ம உடம்புல ஒட்டும்னு சொல்லி கொடுத்துதான் எங்க அப்பா வளர்த்திருக்காரு. இது வரைக்கும் நான் அப்படிதாங்க இருக்கேன். என் மேல போய் இப்படி ஒரு பழிய சொல்றாங்களே, என்னால தாங்கிக்கவே முடியலையேங்கன்னு அழுறாங்க மீனா. மீனா உன்னை பத்தின விளக்கத்தை நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. உனக்கு உன்னைய தெரிஞ்சதை விட எனக்கு உன்னைய நல்லா தெரியும். எங்க அம்மா சொல்றதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காதன்னு சொல்றேன்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க வேற எந்த பழிய வேணா தாங்கிக்கலாங்க. ஆனா திருட்டு பழிய எப்படி தாங்க முடியும்? என் நேர்மைய கேள்வி கேக்குறாங்கங்கறாங்க மீனா. இந்த உலகம் அப்படிதான். தப்பு பண்றவனை என்னைக்குமே கண்டுக்காது. உண்மையா நேர்மையா இருக்கிறவங்கள தான் சீண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நேர்மையா இருக்கிறவனை பார்த்தாதான் தப்பு பண்றவனுக்கெல்லாம் உறுத்தும் இல்ல. அதனால எல்லா பழியையும் போடதான் செய்வாங்க. அதுக்காக இப்படியெல்லாம் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க கூடாது. தைரியமா நிக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, நான் வேற என்னதாங்க பண்ண முடியும்? நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்லிட்டேனே, ஆனா அத்தை சந்தேகப்படுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா நான் ஒரு வீட்டுக்காவது பூ கொடுக்க போக முடியுமாங்க? நான் பூ குடுக்குற எத்தனையோ வீட்ல அவங்க பூஜை ரூமுக்குள்ள போய் என்ன பூ போட சொல்லி இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப இது தெரிஞ்சா என்ன வீட்டு வாசல்ல கூட சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு மீனா கண்ணீரோட சொல்ல, மீனா நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிற மீனா. என் அம்மா சொன்னா உன்னை எல்லாரும் அப்படியே நினைச்சுக்குவாங்களா? உன்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத அப்படிங்கிற முத்து. மீனா அழுதுகிட்டே இருக்கத பார்த்துட்டு, நீ வேணா கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்ல போய் இருக்கியா அப்படின்னு கேட்க, என்ன வீட்டை விட்டு போக சொல்றீங்களான்னு கோவமா கேக்குறாங்க மீனா. ஆ அப்படி இல்ல மீனா, நீ இங்க இருந்தீன்னா எங்க அம்மா எதையாவது சொல்லி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு தானே கஷ்டமா இருக்கும்னு முத்து கேக்குறாரு. இப்ப நான் கிளம்பி போனாலும் அவங்க பேசதான் செய்வாங்க. தப்பு செஞ்சதால தான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையாங்கன்னு மீனா கேட்க, அதுவும் சரிதாங்கிற மாதிரி தலையாடுறாரு முத்து. அதுவும் இல்லாம இவங்க என் மேல இப்படி ஒரு திருட்டு பழிய போட்டிருக்காங்கன்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்பதான் சத்யா விஷயம் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. நான் போய் அத சொல்லி அவங்க நிம்மதிய கெடுக்கணுமா அப்படின்னு மீனா கேட்க, அதுவும் கரெக்ட் தான். நம்ம கஷ்டம் நம்மளோடயே போகட்டும், அவங்களுக்கு தெரிய வேண்டாங்கிறாரு முத்து. எனக்கு பார்வதி ஆண்டி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு தாங்க இன்னும் கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன். அவங்க எப்பவுமே என்கிட்ட பாசமா பேசுவாங்க. இப்ப அவங்களே இப்படி சொல்லிட்டாங்களேங்கன்னு மீனா ஏங்குறாங்க. அதுலதான் எனக்கு சந்தேகமே. பார்வதி ஆண்டிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
அவங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாரி பேசவே மாட்டாங்க. எங்க அம்மா பேசுனா கூட அப்படிலாம் பேசாதன்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்படின்னு முத்து சொல்ல, அதுதான் நான் திருடி இருப்பேன்னு அவங்க சந்தேகப்படுறாங்களான்னு மீனா கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இது அவங்க சந்தேகப்படுற மாதிரி இல்ல. எங்க அம்மா வேலையா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பார்வதி ஆண்டி கேட்கணும்னு நினைச்சிருந்தா, அவங்க உனக்கே ஃபோன் பண்ணி, "மீனா இங்க பணம் இருந்துச்சே பாத்தியாம்மா? என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அப்ப கூட நீ எடுத்தியான்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அம்மா தான் உன் பக்கம் திருப்பி விட பாக்குறாங்க. அவங்க ஃபோன் பேசும்போது கவனிச்சியா? அவங்களே கேள்வி கேட்டு, அவங்களே பதிலும் சொல்லிக்கிட்டாங்க. அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா பார்வதி ஆண்டி சந்தேகப்படுறாங்கன்னு தானே அத்தை சொன்னாங்க. அப்படின்னு மீனா கேட்க, அத பார்வதி அத்தை சொல்லலைல. இதுல வேற ஏதோ நடந்திருக்கு. என் அம்மாவே கூட உன் மேல சும்மா பழி போட பாக்கலாம். சத்யா மேல இருக்க கோவத்த உன் மேல இப்படி காட்ட பாக்குறாங்கங்கிறாரு முத்து. யாரு என்ன சொன்னாலும் பழி என் மேல தாங்க விழுந்திருக்கு. அப்படின்னு மீனா கேட்க, அது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல என்னாச்சுன்னு பார்வதி அத்தைய கேட்டா தான் தெரியும். நான் போய் அவங்கள போய் பார்த்து பேசுறேன். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். சரி, நீ கவலைப்படாத. நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வர்றேன். சரியா? வா. அப்படிங்கிற முத்து மீனாவோட கைய புடிச்சு கீழ கூட்டிட்டு போறாரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.